இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். எறா வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னா, வளர்ப்பு எறா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, அது வந்து அதில் வந்து அதுக்கு உணவாக வந்து ஏதேதோ கோழி கழிவு அப்புறம் இன்னும் என்னென்னத்தையோ போடுறோன்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரை எறா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, கடல் எறா வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து கடல் எறா தான். அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எறா வந்து எப்படி ஆயிறது, அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அது எப்படின்னா வந்து இப்போது ஃபஸ்ட்டு இந்த உடம்பை தான் இப்படி இது பண்ணணும். உடம்பு பகுதியை இப்படி பிக்கணும். ஏன்னா இப்போ இது கொஞ்சம் பெரிய எறா அப்படிங்கல இதை தலையை வந்து தலையோடு தான் ஆயணும். ஆனால் அந்த தலையில் எந்த முள்ளோ அந்த ஸ்லாம்புகளோ எதுவுமே வராத அளவுக்கு ஆயணும். இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த வால் கரெக்டான பகுதி வரும். அதான் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதே மாதிரி முள்ளும் வராமல் இப்படி ஆயணுன்றதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குன்னு தனியாக இப்படி ஒரு டப்பா வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, தலை இந்த பார்த்தீங்களா இப்படி இருக்குல்ல தலை, இதை வந்து என்ன பண்ணால் அந்த இதை இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா அந்த தலையோட இது வந்துடும். இது வந்து அந்த கண்ணு பகுதி என்ன பண்ணணும், அதை மட்டும் இப்படி பிக்கணும். பிச்சு இப்படி போட்டுறணும். போட்டிங்கன்னா இப்போ இந்த தலையில் உள்ள சதையோடு வந்துருச்சு நமக்கு. பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த தலையோட அந்த சதை பகுதி வருது. இந்த இருக்குது பாருங்கள், தலையோட சதை பகுதி. இப்போ இதை இப்படி தான் நம்ம ஆயணும். இப்போ இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதை என்ன பண்ணிடணும்னா இந்த இப்படி நடுவில் அப்படி கீறணும். இப்படி கீறினீங்கன்னா அந்த குடல் பகுதியை கடைசி வரை எடுத்துடலாம். இந்த உள்ளே இருக்கிற இந்த குடல் பகுதியை அந்த தலையில் உள்ள கழிவையும் இப்படி பிடிச்சி இழுத்துடலாம். இழுத்துட்டோன்னா வந்துடும். அந்த குடல் பகுதியை எடுத்து போட்டுடலாம். அந்த குடலை எடுத்துட்டா தான் வயிற்றுக்கு நல்லது. இல்லாட்டினா அது வயிற்று பொறுமலை உண்டு பண்ணும். சில பேர் குடலை எடுக்காமல் போடுவாங்க. அது கண்டிப்பாக அந்த குடலை எடுத்துடணும். அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இன்னொரு எறா பண்ணி காட்டுறேன். முதல்ல இந்த உடம்பு பகுதியை எப்படி பிக்கணும். இந்த ஒரு பாட்டாக அப்படி பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பிச்சுட்டு வாலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இப்படி இப்படி இழுத்தாலே இந்த பார்த்திங்களா அந்த வாலில் உள்ள சதையோடு வந்துருச்சு. இப்போ நம்ம தலைப்பகுதி எடுக்கணும். தலையை வந்து இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி மெதுவாக எடுத்து அந்த தலையில் உள்ள சதை மட்டும் கிடைக்கும் நமக்கு. சதையை வேஸ்ட் பண்ணாமல் தலையை மட்டும் அந்த கண்ணை மட்டும் கிள்ளி போடணும் கீழே. இந்த இப்போ அந்த தலையோட சதை இதுதான் தலையோட சதை. இது கரெக்டாக நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நடுவில் இப்படி கீறி அது வயிற்றில் உள்ள குடலை நம்ம எடுத்துடுறோம். இப்போ இன்னொன்றும் செஞ்சு காட்டிடுறேன். ஏன்னா நான் இதை ஸ்கிப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன், உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த உடம்பு மட்டும் ஃபஸ்ட்டு பிக்கிறோம். இந்த வாலில் உள்ள சதையும் பிச்சிடுறோம். இப்போது இந்த தலையை எடுக்கிறோம். தலைக்குள்ளே இப்படி விட்டு அந்த தலையோட ஓடை மட்டும் தனியாக அப்படி பிரித்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த இருக்குது கண் பகுதி, இந்த கண்ணை மட்டும் இப்படி பிச்சு போட்டுடுறோம். பிச்சு போட்டோன்னா தலையோட சதை நமக்கு முழுசாக கிடச்சிரும். அந்த தலையை பிக்க அவசியம் இருக்காது. தலையில் உள்ள சதையும் நமக்கு கிடைக்கும். இந்த குடல் பகுதியை எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் எடுக்கணும். எல்லாமே தலையோட இருக்குது. ஆனால் அதில் சதை தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்லாம்போ முள்ளோ அந்த எதுவும் இல்லை. பாருங்கள், தலையோடையே இருக்குது பார்த்தீங்களா. எந்த ஸ்லாம்பு முள்ளுகளோ இல்லாமல் தலையோட நம்ம எறாவை கரெக்டான முறையில் ஆஞ்சிட்டோம். இப்படி தான் நீங்கள் எறா ஆயணும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை.
தலையை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்படி எடுக்கிறது தான் அது கரெக்டு. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்படி தலையோடு பிச்சு போட்டுடுறாங்க. அப்போ நம்ம அந்த சதைப்புறம் வேஸ்ட்டாக தான் ஆகுது, தலையோட சதை. நம்ம அந்த கண் அந்த தலையோட ஓடு மட்டும்தான் நம்ம பிக்கணும் கரெக்டாக. ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.